Hi, hello everyone. Welcome back to VINA Studies. இந்த வீடியோவில் நம்ம rules for determining the uncertainty in the results of arithmetic calculations. அது ஒன்றும் இல்லை, எரர்ஸ்ன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது propagation of errors, அதாவது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம யூனிட் 1 கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1.3.3 செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கணும், இங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் இது இன்னொரு பாயிண்ட், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் வித் ரிலேட்டட் டு எரர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இது ரிலேட்டிவ் எரர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டெப்பு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், அதையும் நான் சொல்லிடுறேன் என்ன ஸ்டெப்புன்னு. ஸோ இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, இந்த சேனலில் நான் என்னென்னலாம் போட்டுட்ருக்கேன்னா, கிளாஸ் 11 and 12 ஃபிசிக்ஸ், அதுவும் சிபிஎஸ்சி அண்ட் தமிழ்நாடு சிலபஸ் ரெண்டையும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். நீட் வீடியோ போட போகிறேன். ஸோ இதெல்லாம் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோவில், ஓகேவா? சரி, நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் டேரக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போயுமே நான் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோன்றது சொல்லிடுறேன். உங்களா லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, நம்ம ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வித் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்போ ரவுண்டிங் ஆஃப் பார்க்கலான்னு கேட்டால் ரவுண்டிங் ஆஃப் முன்னாடியே பார்த்துட்டோம். எப்படி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுக்கப்புறம் ரவுண்டிங் ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்படி தான் நான் போனேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க, அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னோட ஃபீலிங் அதுதான். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துட்டோம், 2 எக்ஸாம்பிள்ஸாகவும் பார்த்துட்டோம். இப்போ இந்த இதுலேருந்து வரப்போகிறோம், ஓகே? சரி, எப்பயும் போல் நான் என்ன பண்ண போகிறேன், புக்கை லைன் பை லைனாக படித்து காமிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட நோட்ஸை ஒரு ரஃபாக நான் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் புக்கில் ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது தான். அதாவது என்னென்னா, எப்பயுமே நான் ஒரு மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன்னா அந்த மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக எரர் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம் கண்டுபிடிக்கணும். அதான் புக்லேயும் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன டைம் பீரியட் ஆஃப் பெண்டுலம்னா, பெண்டுலமோடைய டைம் பீரியட் கண்டுனா இதான் அதனுடைய மீன் ஈக்குலிபிரியம் பொசிஷன் பாங்க. இதான் மீன் ஈக்குலிபிரியம் பொசிஷன். இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எண்டுக்கு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு மூவ் பண்ணிக்குவாங்க. எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு மூவ் பண்ணி வச்சுட்டு அதை பிடிச்சி வச்சுட்டு அங்கேருந்து விட்டுட்டா அது என்ன பண்ணும், இப்படி ஆசிலேட் ஆகாமல், அது கரெக்டாக வரையில, ஓகே, இப்படி ஆசிலேட் ஆகாமல் கரெக்டாக வரைஞ்ச ஆசிலேட்டாக எங்கே வந்து நிற்கும், இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வரும், ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வரும். அப்போ இது மட்டும் தான் டைம் பீரியட், அது கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாப் இங்கே போயிட்டு திரும்பி யூட்டர்ன் அடித்து திரும்பி இங்கே வந்து நிற்கும். ஸோ இந்த எண்டுக்கு வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா, அதுதான் ஒரு டைம் பீரியட். இப்போ எனக்கு என்ன டாஸ்க் என்னென்னா, அந்த ஒரு டைம் பீரியடை நீ மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட ஒரு ஸ்டாப் வாட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது நான் ஃபஸ்ட் டைம் மெஷர் பண்ணும்போது 2.63 செகண்ட்ஸ் அப்படி நான் மெஷர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு டைம் மெஷர் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது, நான் மெஷர் பண்ண வேல்யூ கரெக்டாக அப்படின்னு கேட்டால், நான் இப்போயே சொல்கிறேன், யார் மெஷர் பண்ணாலும் சரி, அந்த வேல்யூ வந்து தப்பு. ஏன் அது தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு எரர் இருக்கும். ஏன் எரர் இருக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணியிருக்கேன். நான் கண்டிப்பாக நான் கையில் வச்சு மெஷர் பண்ணும்போது, அதாவது ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு கையில் வச்சு மெஷர் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஒரு நேரம் இது முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம், 0 முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் தூரம் தன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்கும். ஸோ இதை நான் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு டைம் ரெஃபர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக நான் பண்ணுறேன், ரெண்டாவது டைமும் பண்ணுறேன். எனக்கு 2.63 செகண்ட்ஸ். இப்பயும் கரெக்டானு கேட்டால் இப்பயும் என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமமாக ஒரு 5 டைமாவது நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் செகண்ட்ஸ் டைம் பீரியடும் செகண்ட்ஸாக்கா இப்போ 5 டைமும் நான் பண்ணுறேன். 5 டைமுமே நான் 2.63 இருக்குதுன்னு சொன்னால், அப்போ தான் நீங்கள் என்ன சொல்லலாம்னா, நான் பண்ணது கன்ஃபார்ம் 100% இருக்குது, கரெக்டாக இருக்குது, ட்ரூ வேல்யூ, இதில் எரரே இல்லை, அதாவது 0 எரர் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி மெஷர் பண்ணால் எப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த வேல்யூவை நான் என்ன சொல்கிறேன், ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன். ட்ரூ வேல்யூனா அப்சல்யூட் வேல்யூ இல்லை ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கரெக்டான வேல்யூ, இப்போ எக்ஸாக்ட் வேல்யூ பண்ணு. ஆனால் இப்படி நடக்குமா, எல்லா டைமும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த 2.63 வருமானு கேட்டால் வராது. ஏன்னு கேட்டால் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ நான் ஒரு ஆக்சுவல் டெஸ்ட் டேட்டா எடுக்கிறேன். இப்போ நான் இது மாதிரி ஒரு பெண்டுலமை நான் ஒரு 5 டைம் பண்ணேன்னா, நான் வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் செகண்ட்ஸில் மெஷர் பண்ணால் எனக்கு 2.63 செகண்ட் ஃபஸ்ட் டைம் கிடைக்கும். 5.6, 2.42, 2.71, 2.80 செகண்ட், ஓகேங்களா? இப்போது இதில் எனக்கு கேள்வி இருக்குது. இப்போ எனக்கு 5மே வேறு இருக்குது. 2.63, 5.6, 2.42, 2.71, 2.80. அப்போ இதில் எது தான் ட்ரூ வேல்யூ அப்படின்னு கேட்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு சரி, அப்போ எது தான் ட்ரூ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்குமா? இதுக்கு ஈஸியான ஃபார்முலா ஒரு கொடுத்துருக்கான். இப்போ 5 ரீடிங் எடுத்துட்டோம், 5மே வேறு வந்துருச்சு. இப்போ இதுக்கு ட்ரூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுக்க வேண்டியதான். ஆவரேஜ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை ரீடிங்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருதோ அதுதான் ட்ரூ வேல்யூன்னு எடுத்துக்கணும். அதுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். 2.63 + 2.56 + 2.42
ப்ளஸ் 2.71 ப்ளஸ் 2.80 ஓகேங்களா, டிவைடட் பை 5 போடணுமா. இப்போ இது எப்படி ஆன்சர் ஆட் பண்ணலான்னா 3, 6, 9, 11, 12, அப்புறம் 7, 12, 16, 23, 31ங்களா, அப்புறம் 5, 7, 9, 11, 13 ஓகேங்களா, 13.12 செகண்ட்ஸு, சாரி 13.12 டிவைடட் பை 5 போட்டால் எவ்வளோ வேல்யூ வருது, கால்குலேட்டர் போட்டால், ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகும். 13.2 டிவைடட் பை 5 போட்டால் விச் இஸ் 2.624 செகண்ட்ஸ். இப்போ எனக்கு ஒரு டவுட், இப்போ 3 இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது, ஆனால் எனக்கு இங்கே 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது. அதாவது இங்கே 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது, 3 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஏன் டெசிமல் பிளேஸ் சொல்கிறேன்னா, இதெல்லாத்தையும் என்ன பண்ணால் ஆட் பண்ணாமல், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல், அப்போ எனக்கு ஃபைனல் வேல்யூவும் 2 டெசிமல் பிளேஸ் தான் இருக்கும். அப்போது இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 தானே போட்டோம் ஏன் அப்படின்னு கேட்குறோம்ல. இப்போ ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோமா, இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டர்லாம் ஆட் பண்ணோமா, ஆட் பண்ணோன்னா ஒரு வேல்யூ வந்துச்சு எக்ஸ், டிவைடட் பை 5 போட்டோமா. 5 டெசிமல் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஏன்னு கேட்டால் 5.000ன்னு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு எக்ஸாக்ட் நம்பர், இது ஒரு கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல எது மினிமமாக இருக்கும், அப்போ இங்கே மேலே என்ன டெசிமல் பிளேஸ் இருக்கோ அதான் மினிமமாக இருக்கணும், விச் இஸ் நத்திங் பட் 2 டெசிமல் பிளேஸ். அப்போ நான் வந்து 2 டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இது எதில் நான் சொல்கிறேன், ரவுண்டிங் ஆஃப் படித்தது தான், அதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதில் இப்போ என்னது 2 டெசிமல் பிளேஸ்னால் இந்த டெசிமலை ட்ராப் பண்ணணும், 4ங்கிறத ட்ராப் பண்ணணும், விச் இஸ் லெஸ் தென் 5. அதனால் 2.62 செகண்ட்ஸ் நான் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன சொல்ல வரேன், நான் இந்த ட்ரூ வேல்யூ என்ன சொல்ல வரேன்னா, 5 ரீடிங் எடுத்தேன்னா 5 ரீடிங்லையும் என்னால் எது கரெக்டான ரீடிங் நான் சொல்ல முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், 5க்கு ஆவரேஜாக ஒரு வேல்யூ எடுத்தேன்னா அதுதான்ப்பா பர்ஃபெக்ட் வேல்யூ, இதான்ப்பா பக்கா வேல்யூ நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போ நான் என்னோடய வேல்யூவில் ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ நான் வந்து ட்ரூ வேல்யூ 2.62ன்னு சொன்னேன். இப்போ ஒரு ஸ்கேலில் நான் மார்க் பண்ணுறேன்னு வச்சுங்க, 2 வேல்யூவில் 2.62ன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு கிடச்ச வேல்யூலாம் பாருங்கள், 2.63, 2.56, 2.42. அதாவது 2.63 இங்கே இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் 2.52 இந்த பக்கம் இருக்கும், அதே மாதிரி 2.42 இந்த பக்கம் இருக்கும். வேறு என்ன ரீடிங் இருக்குது, 5642, 5642, அப்புறம் 2.71, 2.80 அது இந்த சைடில் இருக்கும். அதாவது எனக்கு சும்மா அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன் நான், 2.62 தான் எனக்கு ட்ரூ வேல்யூ. ஆனால் ட்ரூ வேல்யூ வராது பதிலாக எனக்கு என்ன இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரீடிங் தள்ளி போகுது, இந்த பக்கம் தள்ளி போகுது. அப்போ எல்லாமே அக்யூரேட்டாக இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம்னா, எல்லா வேல்யூலையுமே கொஞ்சம் எரர் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் என்னது, நான் ஃபஸ்ட்டே ட்ரூ வேல்யூவே நான் மெஷர் பண்ண வேல்யூ தான் எடுத்தேன். அதில் அப்படி தான் பண்ண முடியும், நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. அதனால் நான் பண்ண ஆவரேஜாக எடுத்து அதை தான் ட்ரூ வேல்யூன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு, அந்த ட்ரூ வேல்யூலேருந்து ஒவ்வொரு வேல்யூ எவ்வளோ தள்ளி இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது தான் அப்சல்யூட் எரர் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்சல்யூட் வேல்யூ எப்படி மெஷர் பண்ணுறது, ஒன்றும் இல்லை, நம்ம எல்லா ரீடிங் எழுத வேண்டியதான். 2.63, 2.56, 2.42, 2.71, 2.80. நான் இந்த கிராஃபை இந்த லைனை பார்த்தா எழுதுனேன் ஓகேங்களா. இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இருக்கும், அப்சல்யூட் எரர்னு இருக்கும். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் அப்சல்யூட் எரர், முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த என்னது அக்யூரசி ப்ரெசிஷன் அந்த வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. இதுதான் சொல்கிறேன், அப்சல்யூட் எரர்னா மேக்னிடியூட் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். அதாவது ட்ரூ வேல்யூ இது நம்ம இதில் இந்த ட்ரூ வேல்யூ என்னது 2.62 தான் ட்ரூ வேல்யூ. 2.62 ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. சரி, இப்போ இதில் மெஷர்ட் வேல்யூ என்னது, இப்போ நான் 5 மெஷர் பண்ணேன்னா, அப்போ ஃபஸ்ட்டுக்கு மெஷர் பண்ணும்போது 2.63 எடுத்துக்கணும், செகண்ட் ரீடிங் எடுக்கும்போது 2.56 எடுத்துக்கணும், அப்படி தான் போடணும். சரி, அப்போ நான் இதில் இப்படியே எழுதுறேன், அந்த ஃபார்முலாவோட எழுதுறேன். அப்சல்யூட் எரர் ட்ரூ வேல்யூ என்னது 2.62 மைனஸ் 2.63 ஓகேங்களா. அப்போ வேல்யூ என்னது 0.01 ஓகேங்களா. அடுத்து இப்போ 2.62 தான் ட்ரூ வேல்யூ மைனஸ் 2.56 ஓகேங்களா. இதில் 0.06 மேக்னிடியூட்னாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தவங்க -0.01 தான் சொல்லுவீங்க, ஆனால் அதுக்காக தான் மேக்னிடியூட் போட்டிருக்காங்க. வெறும் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும், ப்ளஸ் மைனஸ்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து இதுக்கு 2.62 மைனஸ் 2.42 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 0.20 டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் இதில் இன்னொன்னது 2.62 மைனஸ் 2.71. இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, மைனஸ் ஆஃப் 0.09 சொல்லுவீங்க, ஆனால் நம்ம வெறுமனே வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும், விச் இஸ் 0.09. அடுத்து இதில் என்ன இருக்குது, விச் இஸ் 2.62 மைனஸ் 2.80. அப்போ இதில் எவ்வளோ இருக்குது 0.18. இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூக்கும், அதாவது என்னது அப்சல்யூட் எரர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நான் மெஷர் பண்ணிட்டேன், ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், ஒருவருக்கும் இண்டிவிஜுவலாக எரர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா, டோட்டலாக இப்போ நான் இப்போ மெஷர் பண்ணலை, இப்போ ஆவரேஜாக எவ்வளோ எரர்ப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஆவரேஜாக இருக்கிறது ஈஸி தான். ஆவரேஜாக இருக்கிற எரர் நான் கண்டுபிடிக்க போகிறேன்.
ஸோ அப்போ ஆவரேஜ் எரர் கண்டுபிடிக்க போகிறேன், விச் இஸ் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போடுவோமா. ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, தள்ளி வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, 1 7 அப்புறம் 16 24 அப்புறம் 2 4 5 0.54 டிவைடட் பை 5 போட்டால் எனக்கு ஆவரேஜ் வேல்யூ கிடச்சிருமா. இப்போ 0.108 கரெக்டாக, ஏன்னா 5 1 0 40 கரெக்ட், 8 5 0.008. இப்போ நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாத்துலையும் 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது, அதனால் இதையும் 2 டெசிமல் பிளேஸ் கொண்டு வரணும், ரவுண்டிங் ஆஃப் பண்ண போகிறோம். 0.11 ஓகேவா. இப்போது நான் என்ன சொன்னேன், எனக்கு ட்ரூ வேல்யூ வந்து என்ன வந்துச்சு 2.62 சாரி கரெக்ட் 2.62 தான் எனக்கு ட்ரூ வேல்யூன்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன், அஞ்சு மெஷர்மெண்ட் பண்ணேன், 5 மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ஆவரேஜ் எடுத்து நான் ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு ஆவரேஜாக எரர் ஒன்று வந்துச்சுல, ஆவரேஜ் எரர் கொஞ்சம் கிறுக்கி தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆவரேஜ் எரர் வந்துச்சா, இது வந்து 0.11 இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நான் மெஷர் பண்ண ரீடிங்கை பொதுவாக ஒரே சிம்பிள் லைனில் எழுதணுன்னா என்ன பண்ணலாம்னா 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.11 செகண்ட். இது என்ன சொல்லுதுன்னா 2.62 தான் என்னோடய ட்ரூ வேல்யூ. ஆனால் நான் பண்ண மெஷர்மெண்ட்டு ஆவரேஜாக பார்த்தா 0.11 ரைட் ஹேண்ட் சைடும் 0.11 லெஃப்ட் ஹேண்ட் சைடும், அதாவது 2.73 வரைக்கும் போகும், அதே மாதிரி 2.51 வரைக்கும் போகும். என்னோடய ரீடிங்கு 2.51லேருந்து 2.73க்குள்ளே இருக்கும். இது அப்சல்யூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது ட்ரூ வேல்யூ 2.62 இருக்கும். இப்படி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஒரு மெஷர்மெண்ட் ரீடிங் பண்ணுறோம், இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா 5 ரீடிங்காவது மினிமமாக எடுக்கணும். 5 ரீடிங்கும் எடுத்து அதனுடைய ஆவரேஜ் வேல்யூவை ட்ரூ வேல்யூவை கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் எரரும் ஆவரேஜ் எரரும் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மேட்டில் போடணும். இப்போ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ல. இப்போ இதுவே ஃபைனல் ரிசல்ட்டை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட்டட் வேல்யூவை ஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட்டு. இப்போ ஜெட்டுங்கிறது ட்ரூ வேல்யூவு, டெல்டா ஜெட்டுங்கிறது ஆவரேஜ் எரர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம அப்படியே வருவோம். இப்போ நான் இந்த சொன்னல, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு புக் பேக் எக்ஸாம்பிள் தான், அதாவது தமிழ்நாடு சிலபஸ் புக் பேக் எக்ஸாம்பிள் தான், அது நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதான் ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது தெரிஞ்சால் தான் அடுத்து நம்ம எரர்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நான் சொன்ன அதே ரீடிங் தான் பார்த்தீங்களா, 2.63 656 5 செகண்ட் ரீடிங் எடுத்திருக்கேன். அந்த 5 ரீடிங் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், மீன் வேல்யூ கண்டுபிடிச்சேன், அது ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சேன். எனக்கு 2.62 வந்துச்சா, அதான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ட்ரூ வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம். அதை தான் இங்கே எடுத்துக்கிட்டோம், ட்ரூ வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எரரை நம்ம கண்டுபிடிச்சோம். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் எரர் கண்டுபிடிச்சோம், அதனுடைய ஆவரேஜ் எரர் கண்டுபிடிச்சோம். ஆவரேஜ் எரர் கண்டுபிடிச்சோமா 0.11 செகண்ட்ஸ். இப்போ 0.11 செகண்ட்ஸ் வந்துச்சு ஆவரேஜ் எரர். இப்போது நான் கடைசியாக சால்வ் பண்ணும்போது எப்படி எழுதணும்னா, இங்கே பாருங்கள், ட்ரூ வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வேல்யூ, ட்ரூ வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர் வேல்யூ அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம எழுதியிருக்கோம். சரி, இப்போ இதில் இன்னொரு டேர்ம் ஒன்று இருக்குது. என்ன டேர்ம்னா ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு ஒரு டேர்ம். இப்போ நான் இந்த ஃபார்மில் எழுதுனதுக்கப்புறம், எந்த ஃபார்மில் எழுதுனதுக்கப்புறம் ஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜெட் டெல்டா ஜெட்னு எழுதுனதுக்கப்புறம் நான் ரிலேட்டிவ் எரர்னு ஒன்று எழுதுகிறேன். ரிலேட்டிவ் எரர்னா ஒன்றும் இல்லை, டெல்டா ஜெட்டு டிவைடட் பை ஜெட்டு, அதாவது ஒன்றும் இல்லை ஆவரேஜ் எரரு ஓகேங்களா, டிவைடட் பை இன்னொன்று என்னது ட்ரூ வேல்யூ. ஆவரேஜ் எரர் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ போடலாம். இப்போ எரர் என்னது, இதில் என்னோட எரர் நம்ம சம்மில் 0.11 தான் ஆவரேஜ் எரர், டிவைடட் பை ட்ரூ வேல்யூ போட்டால் 2.62 செகண்ட்ஸ். அப்போ 0.11 டிவைட் பை 2.62 போட்டால் எனக்கு எவ்வளோ வந்துச்சு, ரிலேட்டிவ் எரர் வந்து 0.0419. இதையும் நம்ம அப்ராக்சிமேட் பண்ணணும். இதில் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது, இதில் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது. ஏன்னா டிவிஷன் வரும்போது நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதில் மொத்தம் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 0.042 ஓகேங்களா, 0.042 தான் எனக்கு ரிலேட்டிவ் எரர். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம ரிலேட்டிவ் எரர்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரிலேட்டிவ் எரர் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கால்குலேட் பண்ணது நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ் எரர் எப்படின்னா, ஒரு எக்ஸாம் நம்ம புக்கில் இருக்கும் சார். ரிலேட்டிவ் எரர் இப்போதைக்கு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கும், சூப்பராக புரியும் ரிலேட்டிவ் எரர்னு. இப்போதைக்கு ஆவரேஜ் எரர் டிவைட் பை ட்ரூ வேல்யூ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம இந்த எக்ஸாம்பிள்லேருந்து வெளியே போவேணாம், அப்புறம் குழம்பிடும் திரும்பி வரும்போது. ஓகே, இப்போ ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சிட்டேன். ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு நம்ம ஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட்டில் எழுதிட்டு ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சணும். இப்போ இன்னொன்று என்ன இருக்குது, இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால், ரிலேட்டிவ் எரர் இன் பர்சன்டேஜ். ஓகேங்களா, ரிலேட்டிவ் எரரை இன் பர்சன்டேஜை மாற்றணும். ஒன்றும் இல்லை, ஃபார்முலா ஈஸி தான், டெல்டா ஜெட் டிவைட் பை ஜெட் தான் ரிலேட்டிவ் எரர். இன் பர்சன்டேஜ் பண்ணும்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரி, இப்போ நம்ம டெல்டா ஜெட் பை ஜெட் கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் 0.042. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருது, 4.2 வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா,
பர்சன்டேஜ் வந்து 4.2% எரர். அப்போ நான் இதை இப்படியும் சொல்லலாம், பர்சன்டேஜ் எரர்னு சொல்லலாம். பட் ஜென்ரலாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா ரிலேட்டிவ் எழுதிடுறேன், ரிலேட்டிவ் எரரு இன் பர்சன்டேஜ் விச் இஸ் 4.2%. சரி, இப்போ எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு 20, அதாவது Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட்னு எழுதியிருந்தோமா, Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட்னு எழுதியிருந்தோமா ஒரு கேல்குலேஷனை. அதுக்கு நமக்கு வேல்யூ என்ன வந்துச்சு, விச் இஸ் 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.11 வந்துச்சா. இப்போ நான் வேல்யூ மெஷர் பண்ணி எழுதும்போது 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.01 செகண்ட்ஸ் இப்படியும் எழுதணும், இப்படியும் எழுதலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் இது. செகண்ட் மெத்தட் என்னென்னா Z ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர்ங்களா, பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் எரர்னு எழுதலாம். அது எப்படி, விச் இஸ் 2.62 செகண்ட்ஸ். இப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணிடணும்னா இந்த செகண்டை உள்ளே போட்டுடணும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ போடும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ எரரு, பர்சன்டேஜ் எரர் வந்து 4.2% ஆஃப் எரர். உங்களா இப்போ பாருங்கள் 2.62 செகண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4.2 எரர், 4.2%. அப்படின்னா என்ன அர்த்தம், அதே தான் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இதை தான் நான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். உங்களா இப்போ காப்பி பண்ணிக்கிறேன், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். அதாவது இந்த வேல்யூ பார்க்கும்போது 2.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.11 இருக்குன்னா ப்ளஸ் சைடும் 0.11 போகும், மைனஸ் சைடும் 0.11 போகும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட வேல்யூ எக்ஸ்ப்ளனேஷன். அதே மாதிரி இது என்னென்னா 2.62 செகண்டு ப்ளஸ்ஸு 4.2% எரர் இருக்கலாம், இந்த பக்கம் மைனஸும் 4.2% எரர் இருக்கலாம். அப்படி தான் சொல்லலாம். அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனை, ஒரு ரிசல்ட்டை ரெண்டு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒன்று Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z ப்ளஸ் ஆர் மைனஸ் எரர். ரெண்டுக்குமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா. ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சரி, எனக்கு இதிலேருந்து நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த 0.11 இது கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இது மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சு எப்படி நான் அதை கண்டுபிடிக்கலாம், அது ஈஸி தான். இப்போ 2.62 செகண்ட்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸு 4.2%. இது எப்படி கண்டுபிடிக்கலாம், இது ஈஸி தான். இது என்ன சொல்லிட்டோம், இந்த டேர்ம் வந்து பர்சன்டேஜில் இருக்கிறதுனால இது பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலானா பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா டெல்டா Z டிவைட் பை Z இன்ட்டு 100. ஓகேங்களா. இதுதான் அந்த பர்சன்டேஜ் எரரு. இது டோட்டலாக எவ்வளவு, விச் இஸ் 4.2%. இது 4.2%. அப்போ டெல்டா Z நம்மளுக்கு தெரியாது, பட் Z தெரியும்ல, விச் இஸ் 2.62. கரெக்டாக, ஜஸ்ட் 2.62 அதை இன்ட்டு 100 போட்டுக்கலாம், இங்கே 4.2 போட்டுக்கலாம். அப்போ டெல்டா Z இஸ் ஈக்குவல் டு 4.2 இன்ட்டு 2.62 டிவைடட் பை 100 போட்டால் எவ்வளோ வேல்யூ வரும், 4.2 இன்ட்டு 2.62 டிவைடட் பை 100 போட்டால் விச் இஸ் 0.11004. இதை அப்ராக்சிமேட் பண்ணால் 0.11 டெல்டா Z. ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணியிருக்கேன், பர்சன்டேஜ் எரர்லேருந்து திரும்பி டெல்டா Z கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணதே டெல்டா Zலேருந்து தான் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சோம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்டைம்ஸ் புக்கில் இப்படி கொடுத்துருவாங்க, இதை கொடுத்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. டெல்டா Z வேல்யூ 0.11 அப்படின்றதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரிலேட்டிவ் எரர்ஸ் இருந்து எப்படி அப்சல்யூட் எரருக்கு கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் எரர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. சரி, இதை தான் நான் இந்த புக்கில் நான் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம இதில் ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு எரர் என்ன இருக்கும், டெல்டா Z டிவைடட் பை Z. ஓகேங்களா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். நான் வந்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்குவானா, இந்த சம் இதோட இந்த தான் அழகாக உங்களுக்கு புரியும். ஓகே, Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z அதை வந்து ரெண்டு விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Z ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா Z எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், Z ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் எரர் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம புக்கில் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து தான் நம்ம சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேங்களா, மெஷர் வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கிறேன். 16.2 அண்டு 10.1. கரெக்டாக, கரெக்ட். சரி, 10.1, 16.2, 10.1. இதில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதுதான் அந்த ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளை நான் மெஷர் பண்ணும்போது 16.2 சென்டிமீட்ரு 10.1 சென்டிமீட்டர்னு வருது. அதுவும் எப்படி மெஷர் பண்ணுறேன்னா, ஒரு மீட்டர் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறேன். மீட்டர் ஸ்கேலாம் நம்மளுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரது தான். மீட்டர் ஸ்கேல் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்கேலு. 0ல் ஆரம்பிக்கும். 1 mm, 2 mm, 3 mm, 4 mm, 5 mm, 6 mm, 7 mm, 8 mm, 9 mm, 10 mm இப்படி வருமா நம்மள ஸ்கேல். அப்படி தான், அதுதான் மீட்டர் ஸ்கேல் அப்படிப்பாங்க. 1 mmனு சொல்லலாம், இல்லைனா லீஸ்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 mmனு சொல்லலாம், இல்லைனா 0.1 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். இப்போ நான் 0.1 சென்டிமீட்டர் சொல்கிறேன், ஏன்னா இது 16.2 சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால நான் 0.1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.1 சென்டிமீட்டர், மெஷர்டு பண்ணது 16.2. இப்போது எனக்கு ஒரு கேள்வி, இப்போ நான் இதை லென்த் அண்ட் பிரெட், இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்துட்டோம். முதல் எக்ஸாம்பிள் வந்து மறந்துடணும் இப்போதைக்கு. ஓகேங்களா, கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கணும், வேல்யூஸ் மட்டும் மறந்துடணும், இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லென்த் அண்ட் பிரெத், ஒரு ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து நான் கண்டுபிடிக்கணும். இது லென்த்துன்னு சொல்லிட்டேன், இதை பிரெத்துன்னு சொல்லிட்டேன்.
இப்போ என் கேள்வி என்னன்னா, நான் எத்தனை தடவை இந்த மீட்டர் ஸ்கேலை எடுத்து கொண்டு போய் வச்சாலும் எனக்கு இந்த வேல்யூ தான் வரும். அப்போ நான் மெஷர் பண்ணது கரெக்டாக சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா, இதுவும் தப்பு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ இந்த மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது நம்மளால் மினிமமாக இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16.2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மீட்டர் ஸ்கேல் எடுக்கும்போது இதான் அந்த மீட்டர் ஸ்கேல் வச்சுங்க. ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் எடுத்து மெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இது 15 சென்டிமீட்ரு, 15.2, 3, 4, 15.5, 15.6, 15.7, 15.8, 15.9, 16, 16.1, 16.2, 16.3. ஓகேவா? சரி, இது ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. இது கலர் வந்து கொஞ்சம் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலர் இஸ் ஆன் ரெட். ஓகே, இப்போ என்னத்தனா என்னோட அண்டர்ஸ்டாண்ட்மெண்ட் படி 16.2க்கு நடுவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வேல்யூ லென்த் அண்ட் பிரெத்தை மெஷர் பண்ணும்போது இதனோட மெஷர் பண்ணனா இங்கே வந்து நிற்கிது. இல்லை எக்ஸாக்டாகவும் இருக்கலாம். இதான் ரெக்டாங்கிள். இதனோட மெஷர் பண்ணும்போது எனக்கு 16.2, இது 16, இது 16.2, இதுலேருந்து 16.3க்கு நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். நான் ஏன் நடுவில் இருக்குன்னா ஒஸ்ட் கேஸ் கன்சிடர் பண்ணுறேன். நான் வந்து பர்ஃபெக்டாக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் நடுவில் இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் 16.2 தான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவு நானாக இருந்தால் அப்படி தான் மெஷர் பண்ணும். ஓகேங்களா? அவன் என்ன சொல்கிறான், லென்த்து 16.2, எனக்கு இருக்கிற லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.1 சென்டிமீட்டர். அப்போ அதையே நான் எரராக கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இங்கே எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக 16.2ல இருக்குனாலும் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி லீஸ்ட் இங்கே இருந்தாலும் சம்டைம்ஸ் என்னை பொறுத்தளவு நானாக இருந்தேன்னா 16.2க்கு தாண்டி இங்கே இருந்துச்சுன்னா 16.2 சொல்லுவேன். இப்போ இன்னொரு ஆளை கூப்பிட்டு மெஷர் பண்ணும்போது 16.2 தாண்டி 16.3க்கு நடுவில் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் 16.3ன்னு சொல்லியிருப்பான் இதை. ஓகே, அப்போ ஒரு ஆளை பொறுத்து மெஷர்மெண்ட் மாறும்போது அதனால் என்ன சொல்லிட்டான், ஜென்ரலாக லீஸ்ட் கவுண்ட்டே எரராக கொடுத்துட்டான். ஏன்னா 0.1 சென்டிமீட்டர் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது 0.1 சென்டிமீட்டர் முன்ன பின்ன இருக்கும், நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். அப்போ லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணும்போது 16.2 சென்டிமீட்டர் வித் ஹெல்ப் ஆஃப் மீட்டர் ஸ்கேல்னு கொடுத்துட்டாங்கன்னா +or-0.1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கணும். இந்த 0.1 சென்டிமீட்டர்ன்றது என்னது, விச் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இது நல்லா ஞாபகம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போக முடியும். அடுத்து பிரெத்து போகும்போது என்ன சொல்லிட்டான், விச் இஸ் 10.1 சென்டிமீட்டர் விச் இஸ் மெஷர்ட் யூசிங் மீட்டர் ஸ்கேல்னு கொடுத்துட்டா. ஸோ 10.1 +or-0.1 சென்டிமீட்டர். ஏன்னா இதுவும் லீஸ்ட் கவுண்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். சரி, இப்போ இது கொடுத்துட்டான். அவன் என்ன கேட்குறான்னா ஏரியா கேட்குறான். ஏரியா வந்து நம்மளுக்கு தெரியும் லென்த் இன்ட்டு பிரெத். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நான் ஆல்ரெடி ஒரு மெஷர்மெண்ட் பண்ணேன், ஆனால் அதுலேயே எரர் இருக்குது, இதுலேயும் மெஷர்மெண்ட் பண்ணும்போது எரர் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ஃபைனல் கால்குலேஷன்லையும் எனக்கு எரர் வரதான் செய்யும். எரரையும் நான் கன்சிடர் பண்ண தான் செய்யணும். அப்போ இதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியணும்ல. ஃபஸ்ட் அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எப்பயும் போல் நான் என்ன சொல்கிறேன், ரிசல்ட்டை நான் எப்போயுமே நம்ம இதில் ரிசல்ட் வந்து Z +or-Δz அப்படின்னு தான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதாவது நான் இந்த கேஸில் என்ன கன்சிடர் பண்ணிங்கன்னா Z இஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் விச் இஸ் A இன்ட்டு B. நான் என்ன பண்ணணும், இங்கே லென்த் இன்ட்டு பிரெட்த்துன்னு எடுக்கணும்ல, அதனால் நான் வெறும் பேராமீட்டர்ஸ் A இன்ட்டு Bன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏவை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், A +or-Δaன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், Bயை +or-Δbன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். அதான் நான் இப்போ லென்த்தை மெஷர் பண்ணால் லென்த்தோட வேல்யூ +or- அதனுடைய எரர் வேல்யூ. சிமிலராக B எக்ஸ்பிரஸ் பண்ணால் B +or-Δb. இது முதல்ல கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது நான் ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் 2, ஏன்னா இந்த ஃபார்முலா படி ப்ராடக்ட் தான் 2 வேணும், அதனால் ப்ராடக்ட்டுக்கு தான் நான் எப்படி வருதுன்னு சால்வ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஃபைனல் ரிசல்ட் Z +or-Δzன்னு எழுதணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு Z வேல்யூ என்னது, Z இஸ் ஈக்குவல் டு ஏரியா A இன்ட்டு B. அவ்வளோதான், Z வேல்யூ A இன்ட்டு B. பட் Δz வேணும்ல, Δz எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், Z +or-Δz வேணும்னா ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் வேரியபிளும் செகண்ட் வேரியபிளும் ப்ராடக்டாக மல்டிப்ளை பண்ணணும். இதில் ஃபஸ்ட் வேரியபிள் என்னது, விச் இஸ் A +or-Δa இன்ட்டு B +or-Δb. ஓகேங்களா? B +or-Δb. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். AB ஃபஸ்ட்டு AB AB, அதுக்கப்புறம் ஏங்கிற டேர்மை இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுறேன், விச் இஸ் +or-A இன்ட்டு Δb. அப்புறம் +or- இந்த டேர்ம் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது Δa இன்ட்டு B. அதுக்கப்புறம் இந்த டேர்ம் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது +or- Δa Δb. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும்ல, அது எப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ Δa Δb, இப்போ நம்ம லாஸ்ட் சம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இதிலே கூட எடுத்துங்களேன். Δa என்னது 0.1, Δb வந்து 0.1. அப்போ 0.1யும் 0.1யும் மல்டிப்ளை பண்ணால் 10 போட்டால் 00 வரும். ஸோ 1001. அப்போ
0.01 அதாவது 0.1ங்கிறது 0.1 மல்டிப்ளை பண்ணால் 0.01 ஆயிருமா? இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 0.1 இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்தால் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ 0.01 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1000000001000 வித் 4 0. இப்போது நான் 2 டெசிமல் பிளேஸில் இருக்கிற 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4 டெசிமல் பிளேஸ் ஆகிடுச்சு. டெல்டா ஏ ஆல்ரெடி எனக்கு கம்மி, டெல்டா பியும் ஆல்ரெடி கம்மி, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ரொம்ப கம்மி. அப்போ இந்த டேர்மே நான் தூக்கிடலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் ரொம்ப கம்மியான வேல்யூ வரதுனால இந்த டேர்மை டெல்டா ஏ டெல்டா பியை நான் தூக்கிட்டேன். இப்போ அடுத்து கொண்டு போகிறப்ப ஏபி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல்டா பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏபி. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட். இப்போ என்ன பண்ணுறேன், டோட்டலாக டிவைடட் பை ஜெட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன். டிவைட் பண்ணுறேன், ஓவராலாக ஜெட்டால் டிவைட் பண்ணுறேன். அப்போ ஜெட் பை ஜெட்டு 1 ஆயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் டிவைடட் பை ஜெட்டு. அப்புறம் ஏபி டிவைடட் பை ஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ டெல்டா பி டிவைடட் பை ஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஜெட்டு. இப்போது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஜெட்டுங்கிறது என்னது, நத்திங் பட் விச் இஸ் ஏபி. இதான் நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ ஜெட்டுங்கிறது பதிலாக எனக்கு ஏபி சப்ஸ்டியூட் பண்ணால் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் டிவைடட் பை ஜெட்டு. ஏபி கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து எனக்கு ஒன்றா இருக்கும். உங்களால் சிம்பிள் டக்குன்னு போகிறேன். இல்லை ஜெட்டுக்கு பதிலாக ஏபி போட்டால் மேலேயும் கீழே கேன்சல் ஆகிடும். அப்புறம் ஏ டெல்டா பி டிவைடட் பை இங்கே ஏவும் பி இருக்கும். அதே மாதிரி டெல்டா ஏ பி டிவைடட் பை ஏபி. இங்கேயும் குழப்பிக்கிட்டு இங்கேயும் நான் போட்டுறேன் ஏபி, இதுவும் ஏபி. ஓகேவா? இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஜெட்டுக்கு பதிலாக ஏபி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் 1 இருக்கும். இங்கே ஏவும் கேன்சல் ஆகிடும், பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ கடைசியாக ஃபைனலாக வரும்போது 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் டிவைடட் பை ஜெட்டு விச் இஸ் 1 ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி ப்ளஸ் டெல்டா ஏ டிவைடட் பை ஏ. இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 1 ப்ளஸ் இருக்கா? இது இங்கே பாருங்கள், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரணும். ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுதான் வரணும். இப்போது இங்கே பாருங்கள் இது 1 இங்கே இருக்குது, இங்கே 1 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடாக. அப்போ அடிஷன் இருக்கனால இதை கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபைடாக எழுதும்போது எல்லாத்துலேயும் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், வெறுமனே சிம்பிள் மட்டும் போடுறேன், அதாவது ப்ளஸ்ன்னு மட்டும் போடுறேன். டெல்டா இதை ரீஅரேஞ்சும் பண்ணலாம். என்ன அப்படியே எழுதிக்கிறேன் இப்போதைக்கு. டெல்டா பி பை பி ஆர் டெல்டா ஏ டிவைட் பை ஏ. கடைசியாக நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா வந்துட்டோம். டெல்டா ஜெட் பை ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு இது ரீஅரேஞ்ச் பண்ணால் டெல்டா ஏ பை ஏ ப்ளஸ் டெல்டா பி பை பி. இது வந்து ரொம்ப சுற்றியும் தொடர்பாக இருக்கும். அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன் நான். வேறு வழியில் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஒரு டைம் அட்லீஸ்ட் ஒரு டைம் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கணும். அப்போ தான் அதுக்கப்புறம் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு சும்மா குருட்டுத்தனமாக மனப்பாடம் பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அந்த 2 டேர்முமே நான் மெஷர் பண்ணதுனால ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏன்னு எழுதினேன், பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பின்னு எழுதினேன். நம்மளுக்கு இந்த வேல்யூவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுன்றதுனால 2 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வந்து பார்த்தா கடைசியாக எனக்கு வந்து ஒரு வந்துச்சு. இந்த டேர்மை நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம். அது என்னது, ரிலேட்டிவ் எரர். அப்போ என்னத்துனா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஜெட்டு விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது என்னது, இதுவும் ரிலேட்டிவ் எரர் தான். அப்போ ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஏ ப்ளஸ் ரிலேட்டிவ் எரர் ஆஃப், நான் சும்மா இருக்கிறேன் உங்களை, ரிலேட்டிவ் எரர் ஆஃப் பி. இப்போ என்னன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ரிலேட்டிவ் எரர் 2 ப்ராடக்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் சரி, நான் இன்னும் சொல்கிறேன் நம்ம புக்கில் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் மல்டிப்ளிகேஷன் மட்டும் போகிறேன். இப்போ 2 ப்ராடக்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் ஜெட் தான் ஃபைனல் ரிசல்ட். அப்படின்னா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் எரர் ஆஃப் ஃபஸ்ட் ஏ வேல்யூ விச் இஸ் ஏ ப்ளஸ் ரிலேட்டிவ் எரர் ஆஃப் செகண்ட் வேல்யூ விச் இஸ் பி. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம சம்முக்கு போவோம். நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்கான், L is equal to 16.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் விச் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அடுத்து பிரெட் என்னது, விச் இஸ் 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர். கரெக்ட் தானே? 16.2 ப்ளஸ் 10.1 சென்டிமீட்டர் கரெக்ட் தான். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 10.1 சென்டிமீட்டர் வச்சா இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஏரியா தேவை. இல்லைங்களா? ஏரியாவை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஜெட்டுன்ற டேர்மை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஸோ ஜெட்டு எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், கடைசியாக ஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட்டுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதில் ஜெட்டு தெரியணும்.
நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், ஜெட் தெரியணும். ஜெட்டோடைய வேல்யூ என்னது, விச் இஸ் லென்த் இன்ட்டு பிரெட்த். இதான் ஏரியா நார்மல் ஃபார்முலா தான் ஓகேங்களா. ஜெட் இன் லென்த் இன்ட்டு பிரெட்த் விச் இஸ் 16.2 இன்ட்டு 10.1 ஓகேங்களா. 16.2 இன்ட்டு 10.1 போட்டால் எனக்கு 163.62 ஓகேங்களா. இதுலேயும் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், இதுலேயும் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், ஏன்னா அது மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுலேயும் 3 தான் எடுக்கணும். அப்போ நான் அதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஆன்சர் 164 வரும். 164 வருமா. Z இஸ் ஈக்குவல் டு 164. இதை ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேங்களா. 1 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்ம என்ன ஃபார்மில் ஃபைனலாக எழுதணும், டெல்டா ஜெட்டில் எழுதணும். ஃபஸ்ட்டு நான் ஜெட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ரிமைனிங் டெல்டா ஜெட் இருக்கா. டெல்டா ஜெட்டுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். டெல்டா ஜெட் டிவைடட் பை ஜெட் விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ டிவைடட் பை ஏ ப்ளஸ் டெல்டா பி டிவைடட் பை பி ஓகேங்களா. இதில் நம்மளுக்கு டெல்டா ஜெட்டு தான் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். ஜெட்டு தெரியும் விச் இஸ் 164. டெல்டா ஏ எவ்வளவு விச் இஸ் டெல்டா ஏங்கிறது என்னது, எல். இப்போ நான் இதில் கொஞ்சம் மாற்றி எழுதுறேன். ஏ பி பதிலாக லென்த் இன்ட்டு பிரெட்த்துன்னு எழுதுறேன். டெல்டா எல் டிவைடட் பை எல், டெல்டா பிரெட்த்து டிவைடட் பை பிரெட்த்து. ஏன்னா ஏக்கு பதிலாக எல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பிக்கு பதிலாக பிஏ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் போகும்போது டெல்டா எல் எவ்வளவு, டெல்டா எல் இதுதான் டெல்டா எல். எது டெல்டா எல், இந்த பாயிண்ட் 1 தான் டெல்டா எல் ஓகேங்களா. ஸோ அப்போ 0.1 டிவைடட் பை 16.2 ப்ளஸ் 0.1 டிவைடட் பை 10.1 ஓகேங்களா. 0.1 டிவைடட் பை 10.1. ஸோ இப்போ நான் பண்ணும்போது 0.1 டிவைடட் பை 16.2 வேல்யூ வந்து 6.17 இன்ட்டு 10⁻³ வருது. அடுத்து அதே மாதிரி 0.1 டிவைடட் பை 10.1 போடும்போது எனக்கு 9.9 இன்ட்டு 10⁻³ வருது ப்ளஸ் 9.9 ப்ளஸ் 6.17 ப்ளஸ் 6.17 போட்டால் எனக்கு 16.07 இன்ட்டு 10⁻³. இப்போ இந்த ஓகே இது வேண்டாம், இது குழப்பிக்கிறோன்னா. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் என்ன வந்துச்சு, டெல்டா ஜெட் டிவைடட் பை 164 எனக்கு இந்த வேல்யூ வந்துச்சா. எனக்கு டெல்டா ஜெட் இஸ் ஈக்குவல் டு 16.07 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 164 பண்ணுறேன் ஓகேங்களா. இன்ட்டு 164 போட்டால் எனக்கு டெல்டா ஜெட்டோட வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னா விச் இஸ் 2.635 வரும். விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.64 வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஓகேலாம். டெல்டா ஜெட்டோட வேல்யூ 2.64 வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வேல்யூ வந்தாச்சா. இப்போ எனக்கு என்ன வேணும், ஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட்டுங்கிற ஃபார்மில் எழுதணும். ஜெட்டோட வேல்யூ 164 கண்டுபிடிச்சிட்டேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.64 எழுதிட்டாலும் சரி, 2.6 எழுதிட்டாலும் சரி. இப்போ இதில் ரவுண்டிங் ஆஃப் பண்ணணுமா. ரவுண்டிங் ஆஃபில் இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 0.1 ஸ்டார்ட் பண்ணோம், இதில் 1 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதான் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அதனால் இதுலேயும் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வச்சுக்கணும். அதில் 1 டெசிமல் பிளேசஸ் வச்சுக்கலாம் ஓகேங்களா. 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்கணும் ஓகேங்களா. ஏன்னா டெல்டா ஜெட்டு போகும்போது 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் இருக்கணும். ஸோ அதனால் 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆன்சர் கரெக்டாக மட்டும் செக் பண்ணிக்கிறேன். 2.63 பதில் 2.63 163.62 அப்படி எழுதிட்டேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகே ரைட்டு தான், கரெக்ட் சாரி இப்போ கரெக்ட் தான். 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 எழுதிட்டேன்னா இப்போ இந்த மெத்தடில் படிவு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதாவது லென்த் அண்ட் பிரெத்தை வச்சு நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணோம் விச் இஸ் லென்த் இன்ட்டு பிரெத்து. அதுக்கு இந்த ஃபார்முலா ஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் ஃபஸ்ட்டு ஜெட் கால்குலேட் பண்ணோம், அப்புறம் டெல்டா ஜெட் இந்த ஃபார்முலாவில் வச்சு டெல்டா ஜெட்டும் கால்குலேட் பண்ணிட்டோம். கடைசியாக ஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஜெட் கொடுத்துட்டோம். இது மெத்தட் 1. ஏன் இதை மெத்தட் 1 நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரிலேட்டிவ் எரரும் வச்சு இப்படி பண்ணிட்டோம் ஓகேங்களா. இது ஒரு மெத்தட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணோம். மெயினாக இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் போய்க்கலாம் ஓகேவா. இப்போது அடுத்த மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிடுறேன். லென்த் இஸ் ஈக்குவல் டு 16.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர், இல்லைனா பிரெத் இஸ் ஈக்குவல் டு 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் இப்படின்னு இருக்கா. இப்போது இந்த மெத்தட் 2ல் என்ன பண்ண போகிறேன்னா, டேரெக்டாகவே நான் ரிலேட்டிவ் எரர் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது இந்த லென்த்தையே நான் வந்து லென்த் இஸ் ஈக்குவல் டு 16.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் பர்சன்டேஜ் எரர் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறேன். அப்போ பர்சன்டேஜ் எரர் ஃபஸ்ட் தெரியணும்ல. அப்போ டெல்டா எல் டிவைடட் பை எல் ஓகேங்களா. பர்சன்டேஜ் எரருக்கு டெல்டா எல் டிவைடட் பை எல் இங்கே எழுதிடுறேன். டெல்டா எல் டிவைடட் பை எல் இன்ட்டு 100 போட்டால் எனக்கு பர்சன்டேஜ் எரர் தெரிஞ்சிருமா. அப்போ டெல்டா எல் எவ்வளோ 0.1 டிவைடட் பை 16.2 இன்ட்டு 100 ஓகேங்களா. 0.1 into 100 divided by 16.2 which is 0.617 ஓகேங்களா. இதில் டிவைட் போடுறதுனால ஒரே ஒரு நம்பர் இருந்தால் போதும். சரி எனிவே 0.62 போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. 0.62%
என்னென்னா 0.62%. இன்னும் சொல்லப்போனால் ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா இது ரெண்டும் இது பாருங்கள், இது ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது, இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா இதுதான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும், which is equal to 0.7%. சாரி 0.6%. ஓகேங்களா, which is 0.6%. இங்கேயும் நான் 0.6%. ஏன்னா ரவுண்டிங் ஆஃப் வழியெல்லாம் போடணும், புக்லையும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எல்லுக்கு நான் எல்லை வந்து என்ன பண்ணிவிட்டேன், டேரெக்டாகவே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் எரரில் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்னென்னா பிரெத்துக்கு பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணலாம், டெல்டா பி டிவைடட் பை பி இன்ட்டு 100 போடுறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ டெல்டா பி என்னது விச் இஸ் 10.1 டிவைடட் பை சாரி டெல்டா பி என்னது விச் இஸ் 0.1 டிவைடட் பை 10.1 இன்ட்டு 100. ஓகேங்களா. அப்போ 0.1 இன்ட்டு 100 டிவைடட் பை 10.1 போட்டால் எனக்கு 0.99 வருது. 0.99 வருதா. இங்கேயும் எனக்கு ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 1 தான். ஸோ அப்போ எனக்கு வேல்யூ வந்து 1%. ஓகே, வேல்யூ 1%. அப்போ பிரெத்தை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், பி இஸ் ஈக்குவல் டு 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சாரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1%. ஏன்னா 1% தான் எனக்கு வந்துருச்சு. சரி, இப்போ எனக்கு என்னென்னா ஃபைனல் வேல்யூ என்ன வேணும் எனக்கு, z இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. அது எந்த ஃபார்மில் எழுதணும், z ப்ளஸ் ஆர் மைனஸு பர்சன்டேஜ் எரரில் எழுதணும். இப்போது நான் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, பர்சன்டேஜ் எரர் ஆஃப் z ஓகேங்களா, அது ஃபார்முலா ஈஸி ஃபார்முலா. பர்சன்டேஜ் எரர் ஆஃப் z வந்து என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் எரர் ஆஃப் z விச் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் எல் எரரு, லென்த்தோட எரரு, பர்சன்டேஜ் ஆஃப் பிரெத்தோட எரரு. அதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரிலேட்டிவ் எரரில் என்ன பண்ணோம், டெல்டா z பை z இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை பி, டெல்டா ஏ பி பை கா. இது நீங்கள் கொஞ்சம் எழுதுனீங்கன்னா டெல்டா z பை z இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ பை ஏ இன்ட்டு 100 ப்ளஸ் டெல்டா பி பை பி இன்ட்டு 100. இப்போ இது என்ன அர்த்தம், இதுலேருந்து என்ன அர்த்தம் ஈஸியாக எழுதிடலாம். அதாவது பர்சன்டேஜ் எரர் ஆஃப் z விச் இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏ ப்ளஸ் பர்சன்டேஜ் எரர் ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு z இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் எரரை வந்து ரெண்டு ஆட் பண்ணால் போதும். இப்போ இதில் ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ வருது, பர்சன்டேஜ் எல் எரர் வந்து 0.6%, இது 1%. ஸோ அப்போ 1.6%. டைரெக்டாக எழுதலாம் பர்சன்டேஜ் ஜெட்டோட எரர் வந்து 1.6%. அப்போ தேர்ஃபோர் ஜெட் ஃபஸ்ட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜெட்டை நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஜெட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். z இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து தான். ஸோ லென்த் வந்து 16.2 இன்ட்டு 10.1, 16.2 இன்ட்டு 10.1 போட்டால் எனக்கு 163.62. இங்கே பாருங்கள், இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது, இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது, 3 தான் வரணும் எனக்கு. அப்போ 164 வரும். z இஸ் ஈக்குவல் டு 164 வந்தாச்சு. டெல்டா z பர்சன்டேஜ் எரர் 1.6% ஆச்சு. அப்போ ஃபைனலாக நம்ம எப்படி எழுதலாம், நம்ம ரெண்டாவது மெத்தடில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம், z பர்சன்டேஜ் எரரில் எழுதலாமா. இப்போ z வந்து 164 ப்ளஸ் ஆர் மைனஸு 1.6%. இப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக பர்சன்டேஜ் எரர் போட்டு ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இது ரெண்டாவது மெத்தட். பர்சன்டேஜ் எரர் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் என்னென்னா இதுலேயும் உங்களுக்கு அதே கால்குலேஷன் தான் வரும். நீங்கள் என்ன கால்குலேஷன் நீங்கள் பண்ணீங்களோ, என்ன டிவிஷன் பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ண வரும். என்ன நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இதை இன்னும் ஒன்று இருக்குது. சரி, ஓகே, நான் புக்கில் படிக்கும்போது ரீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளை அவங்க சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு ஒரு ரீடிங் பண்ணிக்கலாம். ஒரு புக்கில் லைன் பை லைனாக வாசிச்சு காமிச்சிக்கலாம். ஸோ ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் தி அன்சர்டனிட்டினாலும் சரி, எரர்னாலும் சேம். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மற்ற வீடியோலேயே. ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் த அன்சர்டனிட்டி இன் த ரிசல்ட்ஸ் ஆஃப் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது எரர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ த ரூல்ஸ் ஃபார் டிட்டர்மினிங் தி அன்சர்டனிட்டி ஆர் எரர் in the number or measured quantity in arithmetic operations can be understood from the following example. நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. நான் எடுத்த ஒரே எக்ஸாம்பிள் தான் புக்லையும் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் நான் எடுத்தேன். If the length and breadth of a thin rectangular sheet are measured using a meter scale வச்சு மெஷர் பண்ணுறாங்க. லென்த் வந்து 16.2 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க, breadth 10.1 சென்டிமீட்டர் சொல்கிறாங்களா. ரெஸ்பெக்டிவ்லி சொன்னால் there are 3 significant figures. 1 2 3 3 significant இருக்குது. in each measurement ரெண்டுலேயுமே 16.2லேயும் 3 significant figure இருக்குது, 10.1லேயும் 3 significant figures இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போது
length is measured as 16.2 plus or minus 0.2 சென்டிமீட்டர். இதை சொல்லியிருக்க மாட்டான். ஏன் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 போட்டான்னு சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா இது சொல்லலை. நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். மீட்டர் ஸ்கேலோடைய லீஸ் கவுண்ட் வந்து 0.1 சென்டிமீட்டரு. ஸோ அதுதான் எரரும் இதில் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி. ஸோ 16.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 விச் இஸ் த லீஸ் கவுண்ட் ஆஃப் தி மீட்டர் ஸ்கேல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதை வந்து என்ன பண்ணிட்டான், 0.1 இவன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் எரரில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். நான் இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா, இப்போ கடைசி ஸ்டெப்பில் என்ன பண்ணேன், இந்த தான் புக்கில் கொடுத்துருப்பான். இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் உங்களுக்கு அடிஷ்னல் தான். எரர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரிலேட்டிவ் எரர்னா என்ன தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சால் தான் இந்த சம் ஈஸியாக புரியும். இல்லைனா என்ன சொன்னாலும் மண்டைக்குள்ளே போகாது. அதுதான் என்னோடய ஃபீல். ஓகேங்களா. இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், லென்த்தை ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 போடுறதுக்கு பதிலாக இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சோமா, ரிலேட்டிவ் எரர் எப்படி கண்டுபிடிச்சோம், இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சோம். அவன் எதுவுமே சொல்லாமல் டேரெக்டாக என்ன பண்ணிட்டான், 16.2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் கேன் பி ரிட்டன் அஸ் இப்படின்னு சொல்லிட்டான், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.6ன்னு சொல்லிட்டான். ஓகேவா. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்கோம், பிரெட் 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர் 10 இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா, நான் எழுதுவது 16.2 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.6% போடணும், 10.1 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1% போடணும். இப்படி போடும்போது ரெண்டு ஒரே ப்ராக்கெட்டில் போடணும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஸோ 10.1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 சென்டிமீட்டர், 10.1 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1% நம்ம பண்ணது தானே, இங்கே வந்தது வந்திருக்கு, அதே தான் இங்கே பட்டிருக்கோம். அடுத்து தென் த எரர் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ். ஓகேங்களா. ப்ராடக்ட் ஆஃப் டூ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ். என்னென்ன எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸ், லென்த்து பிரெட்த்து தான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூஸு. ஸோ அதை கம்பைன் பண்ணோன்னா ரெண்டு எரரும் ஆட் ஆயிரும், ரெண்டு ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜும் ஆட் ஆயிரும், 1.6% ஆட் ஆயிரும், விச் இஸ் 163.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.6. இப்போ இது எப்படி 163.62 10.1ஐயும் 16.2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, 163 பாயிண்ட் சம்திங் எங்கே இருக்குது 163.62. அவன் அப்படியே 163.62 எழுதிட்டான். மல்டிப்ளிகேஷன் அப்படி எழுதிட்டான், 163.62 இன்ட்டு 2.6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.6 விச் இஸ் அப்ராக்சிமேட்டட் டு நம்ம போட்டது 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. 164 எங்கே இருக்குது, 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 தான் லாஸ்ட் மெத்தடில் போட்டோம். 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. சரி, இப்போது நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதையும் நம்ம பார்த்துடணும்ல. ஸோ நம்ம புக்கில் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 163.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.6 சாரி இது கிடையாது 163.62 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.6% கொடுத்துருந்தாங்களா. இந்த இது ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் ரெண்டு ஆட் பண்ணியிருந்தாங்களா, அதுலேருந்து இந்த வேல்யூ எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுவும் ஈஸி தான். இப்போ நம்ம இப்படி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, விச் இஸ் Z. நம்மளுக்கு முன்னாடி தெரியும் டெல்டா Z டிவைட் பை Z இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு தான் 1.6. கரெக்டாக. இந்த வேல்யூ என்னது, விச் இஸ் 1.6%னா டெல்டா Z டிவைட் பை Z இன்ட்டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு 1.6. இப்போது நம்மளுக்கு இதில் டெல்டா Z தான் தெரியாது, Z-ஓட வேல்யூ 164 தெரியுமா. இப்போ டெல்டா Z டிவைட் பை 164 இன்ட்டு 100 போட்டால் எனக்கு 1.6 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெல்டா Z எவ்வளோ வரும் அப்படின்னா 1.6 into 164 divided by 100 2.624 which is approximately equal to 2.62 which is approximately equal to 2.62 which is approximately equal to 2.6. and 2.6 இங்கே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் இந்த வேல்யூவை ஒன் சிக்னிஃபிகண்ட் சாரி 2 decimal places. இது 3 இதில் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு, இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸு. ஸோ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது லெஸ்ஸர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 2.6. நானும் சம்டைம்ஸ் சிக்னிஃபிகண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது அப்படியே பெருசாகவே வச்சுக்குவேன், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம புக்கில் இப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது. ஸோ Z இஸ் ஈக்குவல் டு 2.6. ஸோ அப்போ 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.6 போடலாம். இது கரெக்டாக எழுதுனா 164 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.6%ன்னு போடலாம். இல்லைனா 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்படின்னு போடலாம். இல்லைங்களா. அதான் கொடுத்துருக்கான் 164 நான் எழுதிக்கிட்டேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2.6ன்னு எழுதிக்கிட்டேன். ஆனால் கடைசியாக இதையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு, நம்ம முதல்ல பண்ண வேல்யூ அதே தான் வந்துச்சு. ஓகேங்களா. 164 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு வந்துருச்சு. இப்படியும் மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அன்சர்டனிட்டி. நம்ம ப்ராடக்டாக பண்ணும்போது அன்சர்டனிட்டி அவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. இது பாயிண்ட் 2வது பாயிண்ட் அப்படியே ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இஃப் அ செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா இஸ் ஸ்பெசிஃபைட் டு அப்படின்னு இந்த முதல்ல சொல்கிறேன் பாருங்க. இங்கே நான் என்னோடய நோட்ஸ்லேயே இருக்கும் பாருங்கள்.
இப்போ நம்ம 2 எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா எடுத்தோமா, ஒன்று லென்த்துன்னு ஒரு டேட்டா எடுத்தோம், ஒன்று பிரெட்த்துன்னு ஒரு டேட்டா எடுத்தோம். இப்போ இதனோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ? 3. இதனோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3. இப்போ ஏரியாவை மல்டிப்ளை பண்ணும்போது லென்த் இன்டு பிரெட்த் மல்டிப்ளை பண்ணால் 163.62 வருது. ஆனால் இதனோட டெசிமல் பிளேஸ் 5. நம்ம என்ன சொன்னோம், இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 5 இருக்கக்கூடாதுன்றதுனால இதையும் 3க்கு மாத்திரம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். இது லென்த் அண்ட் பிரெட்த்துக்கு. இதுவே இன்னொன்று என்ன சொல்கிறான், ஒரு மாஸ் எடுத்துக்கிறீங்க விச் இஸ் 12.9 கிராம், இன்னொரு மாஸ் 7.06 கிராம். இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சதான் இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். இங்கே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ அப்படி எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி எழுதக்கூடாது. டெசிமல் பிளேஸ் இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, இங்கே 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டெசிமல் பிளேஸ், இங்கே 2 டெசிமல் பிளேஸ். ஒஸ்ட் கேஸ் 1 டெசிமல் பிளேஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 5.84 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 5.8 வச்சுக்கணும். எதனாலனா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுற சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால டெசிமல் பிளேஸஸ் கன்சிடர் பண்ணுறோம். அடிஷன் பண்ணாலும் டெசிமல் பிளேஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இதுவே மல்டிப்ளிகேஷன் பண்ணனா மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அதான் சொல்லிக்கலாம். இஃப் அ செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா இஸ் ஸ்பெசிஃபைட் டு n சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம். n significant figures. அப்படின்னா the result obtained by combining the data கம்பைன் பண்ணும்போது will also be valid to only the n significant figures. ரிசல்ட் டு n significant figures தான் வேலிட் ஆகும். ஆனால் இப்போ if the data is subtractedனா டெசிமல் பிளேசஸை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அப்போனா டெசிமல் பிளேசஸை கன்சிடர் பண்ணால் அந்த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதான் புக்கில் இங்கே கொடுத்துருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், டெசிமல் பிளேசஸ்க்கு மட்டும் இந்த ஸ்மாலஸ்ட் அடிஷனல் சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும் இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் கன்சிடர் பண்ணலாம் ரேதர் தன் தி நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். சரி, அடுத்து ரிலேட்டிவ் எரரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ரிலேட்டிவ் எரருக்கு அது ஒரு எக்ஸாம்பிளோடய போயிடலாம். நம்ம புக்கில் இருக்க எக்ஸாம்பிளோடைய ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 மெஷர்மெண்ட் பண்ண போகிறேன். ஒரு வெயிட் 1.02 கிராம் நான் எழுதிக்கிறேன். ஒரு வெயிங் மெஷின் இருக்குது. அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டை போய் மெஷர் பண்ணுறேன் விச் இஸ் வெயிங் 1.02 கிராம். இன்னொரு மெஷர்மெண்ட் பண்ணுறேன், அதை இன்னொரு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறேன். அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா விச் இஸ் 9.89 கிராம். ஒரே மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஆனால் ரெண்டு ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணுறேன். ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் 1.02 கிராம், இன்னொரு ஆப்ஜெக்டோட வெயிட் 9.89 கிராம். இதை பார்த்தாலே நம்ம சொல்லிடணும் விச் இஸ் ஹேவிங் அண்ட் ரிசல்ட் லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ±0.01. ஏன் அப்படி சொல்கிறேன், ஏன்னா இங்கே 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.01 தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு மாஸ் 1 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா 1.02 ±0.01 எழுதுவோம் இல்லைங்களா. அதுவே M2 எப்படி எழுதுவோம் விச் இஸ் 9.89 ±0.01 எழுதுவோம். ஓகேவா. இப்போது நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு பர்சன்டேஜ் அதாவது ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்க போகிறேன். ரிலேட்டிவ் எரர் ஆஃப் M1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபார்முலா என்ன, டெல்டா M1 டிவைடட் பை M1 இன்ட்டு 100. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் இருக்கும். இப்போ டெல்டா M1 எவ்வளோ விச் இஸ் 0.01. M1ஓட வேல்யூனா 1.02 இன்ட்டு 100 போட்டால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வந்துடுமா. அப்போ 0.01 இன்ட்டு 100 டிவைடட் பை 1.02 போட்டால் 0.98%. ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குது, ஏன்னா டெசிமல் டிவிஷனு. ஸோ அப்போ 1% அப்படின்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். 1% எழுதிக்கலாம் இங்கே ரிலேட்டிவ் எரர். அப்போ இங்கே எழுதும்போது அதே தான், டெல்டா M2 டிவைடட் பை M2 இன்ட்டு 100 இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். ஓகேங்களா. இப்போ டெல்டா M2 எவ்வளவு விச் இஸ் 0.01 டிவைடட் பை 9.89 இன்ட்டு 100. இப்போ திரும்பி 0.01 இன்ட்டு 100 divided by 9.89 divided by 9.89 which is 0.101. ஓகேங்களா. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ இது பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஒரே ஒரு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இங்கே இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 1க்கு மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் 0.1%. கரெக்டாக 0.1% கரெக்ட் தான். நான் அதை வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கும் பர்சன்டேஜ் எரர் ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சிருக்கேன், ரிலேட்டிவ் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சிருக்கேன், இதுக்கும் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம ரிசல்ட் எழுதும்போது எப்படி எழுதுச்சு, 1.02 M1 வந்து 1.02 ±0.01 கிராம்னு எழுதணும். இல்லைனா M1 is equal to 1.02 கிராமு ±1% எழுதலாமா. அதே மாதிரி M2 எப்படி இருந்துச்சு which is 9.89 ±0.01 கிராம் இருந்ததை நான் எப்படி எழுதலாம், M2 is equal to 9.89 கிராம் ±0.1% இருக்குது. இப்போ எதுக்கு இது சொல்கிறான்னா, இங்கே பாருங்களேன்,
இதில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எவ்வளோ 3 இருக்குது. ஓகேங்களா, அதே எரர் தான் இருக்குது. இதுலேயும் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ இருக்குது 3 இருக்குது, அதே எரர் தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரிலேட்டிவ் எரர் 1% இங்கே வருது, இங்கே 0.1% வருது. ரொம்ப கம்மியாக டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் இங்கே 1 இருக்குது, 0.1 இருக்குது. ஏன்னு கேட்டால் இங்கே நான் மெஷர் பண்ணோட வேல்யூ 1 கிராமுக்கு ஈக்குவலாக பக்கமாக இருக்குது, இங்கே நான் மெஷர் பண்ணது 10 கிராமுக்கு பக்கமாக இருக்குது. அப்போ நான் எந்த வேல்யூவை மெஷர் பண்ணுறனோ, இந்த நம்பர் எந்த நம்பரை மெஷர் பண்ணுறனோ அந்த நம்பரை பொறுத்தும் இருக்கும், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பொறுத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ரிலேட்டிவ் எரர் டிபெண்ட்ஸ் ஆன் எழுதிக்கணும் முக்கியமாக. ரிலேட்டிவ் எரர் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப், நீங்கள் எந்த வேல்யூ மெஷர் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பொறுத்து இருக்கும், நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பொறுத்தும் இருக்கும். இது ரெண்டை பொறுத்தும் தான் வேல்யூஸ் மாறும் அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிள் சொல்ல வரான். இப்போ நீங்கள் ஹையர் கிரேட்ஸ்க்கு போனீங்கன்னா இதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும், பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அவங்க சிம்பிளாக ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லணுன்றதுக்காக, இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்லணுன்றதுக்காக கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம அதையும் புக்கில் ரீட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் ஆஃப் எ வேல்யூ. இப்போ வேல்யூங்கிறது என்னது, இதுதான் என்னோட வேல்யூ. ரிலேட்டிவ் எரர் ஆஃப் அ வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ. இப்போ இது ரிலேட்டிவ் எரர் ஆஃப் அ வேல்யூ ஆஃப் அ நம்பர் ஸ்பெசிஃபைட் டு n சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், இல்லை ஸ்பெசிஃபைட் டு அ பர்டிகுலர் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், டிபெண்ட்ஸ் நாட் ஒன்லி ஆன் த என். இந்த எண்ணுங்கிறது என்னென்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் எண். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பொறுத்து மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ஆன் த நம்பர் இட் செல்ஃப். அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை பொறுத்தும் இருக்குது, அந்த நம்பரை பொறுத்தும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், எந்த இதை பண்ணணும், இந்த M1 M2 இந்த இதில் தான் எடுத்திருக்கேன். 1.02 கிராமு, இது 9.18 கிராம், இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்னா இன்டர்மீடியட் ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை சேர்த்து போடணும்னு சொன்னோம் தெரியுமா, லாஸ்ட் வீடியோலேயே நம்ம அதான் பார்த்தோம். இதான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பண்ணும்போது ரீட்ரேஸ் பண்ண முடியாது. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் திரும்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ இதுவே ரொம்ப நேரம் நடத்துகிற மாதிரி இருக்குது எனக்கு. இல்லை 1/a = 0.104 அப்படின்னு வந்துச்சுன்னா இதை ரீட்ரேஸ் பண்ணால் எனக்கு 9.58 வரணும். அது ஏவோட வேல்யூ 9.658, பட் 9.62 தான் வரும். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்மீடியட் ஸ்டெப்புக்கு நம்ம ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் சேர்த்து தான் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் திரும்பி கொடுத்துருக்கான். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோன்னா இங்கே பார்த்துருக்கோம். பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இஃப் எனி இன்வால்வ் மல்டி ஸ்டெப். அதுலேயே இன்டர்மீடியட்டாக ஸ்டெப் இருந்துச்சுன்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை சேர்த்து ஆட் பண்ணுப்பா அப்படின்னு முன்னாடியே கொடுத்துட்டான். அதை திரும்பியும் கொடுத்துருக்கான். சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து எரர்ஸ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இதுவே லாஸ்ட்டு, அதாவது நம்ம இந்த டெலிட்டட் போர்ஷன்ஸ்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் ஃபார் அடிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன், அதுக்கப்புறம் பவர்ஸில் இருக்கிறதுக்குலாம் வரும். இப்போ இதில் வெறும் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் சம் கொடுத்துருக்கான். நம்ம வேறு எதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, சரி. இது வரைக்கும் நிறையா இந்த சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், பட் புரியாதனால நிறையா டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ரொம்ப லென்த்தாக போகிறதுனால என்ன உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் ஒரு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேவா, தேங்க்யூ.